லாஸ்ட் கிளாஸ் ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் ஈவெண்ட்ஸ் போயிருந்துச்சு. இந்த செப்டம்பர் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்புறம் இன்டர்னல் செக்யூரிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். SCO Summit 2025. அதாவது இந்த வருஷம் ஜூன் மந்த்து வந்து SCO Summit, அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்களுக்கான SCO Summit நடந்திருக்கும். அதில் வந்து ராஜ்நாத் சிங் வந்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஈவெண்ட் ஞாபகம் இருக்கா? இல்லை, நான் தான் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணேன். அதாவது எல்லாருமே சேர்ந்து அதாவது பாகிஸ்தானில் நடந்த ஒரு டெரரிஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து கண்டம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் இருந்த பகல்காம் அட்டாக்கை வந்து அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த சமிட் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கான சமிட், அது SCO சமிட் தான். அது வந்து ஜூன் மந்த் நடந்துச்சு. இந்த சமிட் வந்து செப்டம்பர் மந்த் நடந்திருக்கும். இது வந்து எல்லா நாட்டோட PM பிரசிடென்ட்லாம் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. இதுதான் முக்கியமான சமிட். அந்த சமிட் வந்து இந்தியா கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு. இந்தியா சைன் பண்ணாததுனால ஒரு கன்சென்சஸ் இல்லை, ஒரு சொல்யூஷன் வரல. இந்த சமிட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்கும். என்னன்னா ஆகஸ்ட் மாதம் US வந்து 50% டாரிஃப் போட்டிருப்பாங்க. இதனால வந்து இந்த சமிட் வந்து உலகமே ஃபோக்கஸ் பண்ணுச்சு. இந்த சமிட் வந்து எப்படி இருக்கு, இந்த சமிட்ல இந்தியா சைனாவோட என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் PM போறதா ஒரு இது இருந்திருக்காது. நம்ம PM போற மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்காது. ஆனால் இந்த மாதிரி இந்த டாரிஃப்லாம் போட்டதுக்கப்புறம் PM என்கேஜ் பண்ணியிருப்பார். PM டைரெக்டாக போயிருப்பாரு. அப்புறம் இந்த சமிட்ல தான் புட்டின்னு நம்ம PM அப்புறம் சைனீஸ் பிரசிடென்ட் இவங்க 3 பேரும் கட்டி பிடிச்சிற மாதிரி ஃபோட்டோலாம் ரிலீஸ் ஆகிருக்கும். இது வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க 3 பிரசிடென்ட்டும் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் மீடியாலாம் பேசியிருப்பாங்க. இதனால இந்த சமிட் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இப்போ SCO சமிட்ல அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கொஸ்டின்ல என்னென்ன மாதிரி முக்கியம்னா, இதனுடைய மெம்பர்ஸ் யார் யார்? இதெல்லாம் மெம்பர் கண்ட்ரிஸு. இதுதான் SCOட அஃபிஷியல் ஃப்ளாக். மெம்பர் கண்ட்ரிஸ் யார் யார், அப்புறம் SCO சமிட் எங்கே ஆரம்பித்தாங்க, SCO சமிட்டோட பேக்ரவுண்ட் படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த SCO சமிட்டில் இப்போ நடந்த சமிட்டில் முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல்காம் ஈவெண்ட்டுக்கு கண்டம் பண்ணியிருப்பாங்க. சைனாவுமே வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சைனாவுமே ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் இது CCIT அப்படிங்கிறது என்னன்னா, காம்ப்ரிஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் டெரரிசம். இந்த கன்வென்ஷனுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும் இந்த சமிட்ல தான். இது வரைக்கும் இந்த இந்தியா கொண்டு வந்த கன்வென்ஷன் வந்து சைனா வந்து இதை வந்து பெருசாக மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சமிட்ல வந்து சைனாவும் சரி ஓகே, அதாவது என்னன்னா டெரரிஸ்ட் ப்ளஸ் டெரரிஸ்ட் குரூப்ஸை வந்து கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்வென்ஷன். இது 1996 வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம் இந்தியா. இந்த கன்வென்ஷன் வந்து சைனாவுமே அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இந்த சமிட்ல. அப்புறம் ஆன்டி ட்ரக் சென்டர்னு ஒரு சென்டர் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கும். அதாவது நம்ம நாட்டுங்களுக்குள்ளார ட்ரக் பிரச்சனை அதிகமாக இருக்கு. பார்த்துருப்பீங்கல்ல, இந்த சைடு வந்து கோல்டன் கிரசன்ட், கோல்டன் ட்ரையாங்கிள், இந்தியா இதனால வந்து இந்த ஏசியன் ரீஜனில் ட்ரக் சப்ளை அதிகமாக இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷராக ஆன்டி ட்ரக் சென்டர் கொண்டு வரலாம். SCO ஆன்டி ட்ரக் சென்டர் இப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சென்சஸ்க்கு வந்திருப்பாங்க. அப்புறம் இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் இந்த சமிட்டில் நடந்திருக்கும். என்னன்னா, சைனாவோட நேவிகேஷன் சிஸ்டம் பெய்டு 22ல் வந்து இது யாரோட நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஜப்பானோட நேவிகேஷன் சிஸ்டம் கொஸ்டின் இருந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, அதே மாதிரி சைனாவோடது பெய்டு. இது இப்போ சைனா வந்து அக்சஸ் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, SCO கண்ட்ரிஸ்க்கு எல்லாருக்குமே பெய்டு நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான அக்சஸ் கொடுத்துருக்கோம் சைனா. இதுக்கு முன்னாடி எல்லாருமே GPS தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், US-ஓட GPS. இப்போ சைனாவோட பெய்டுவுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணல, இன்னும் ஃபார்முலா இந்தியா யூஸ் பண்ணல. ஆனால் SCO கண்ட்ரிஸ் பெய்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சைனா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் எஸ்சிஓ டெவலப்மெண்ட் பேங்க். எஸ்சிஓட ஃபார்மேஷன் எல்லாமே தெரியும். இப்போ எஸ்சிஓ, பிரிக்ஸ் இந்த மாதிரியான மல்டிலேட்டரல் ஃபோரம்ஸ் எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, WTO, வேர்ல்டு பேங்க்கு, IMF இந்த மாதிரியான மல்டிலேட்டரல் ஃபோரம்ஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிறாங்க. இப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக மற்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இல்லாத மற்ற டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் சரி ஓகே இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குரூப்பிங் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுற குரூப்பிங்ஸ் தான் எஸ்சிஓ, பிரிக்ஸு இந்த மாதிரி குரூப்பிங்ஸ்லாம். இப்போ இந்த எஸ்சிஓ குரூப்பிங்குள்ளார எஸ்சிஓ டெவலப்மெண்ட் பேங்கோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, $non லோன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் லோ கண்டிஷனல் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் வெஸ்டர்ன் ஃபினான்ஸ். இப்போ WTOலேருந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து என்னது ஃபாரெக்ஸ் கம்மியாக இருக்குது. 1991 ஃபாரெக்ஸ் வந்து இந்தியா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு இந்தியா WTOட்ட போய் நின்னப்ப WTO என்ன சொல்லிச்சுன்னா, நீ வந்து உன்னோட எக்கானமியை லிபரலைஸ் பண்ணு, அப்போ தான் நான் உனக்கு லோன் கொடுப்பேன். அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் வச்சான். இப்போ ரீசெண்டாக 2022 ஸ்ரீலங்கா வந்து இந்த மாதிரி இந்த கிரைசிஸ்குள்ளார போனப்போ ஸ்ரீலங்காவுமே இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்து WTO எனக்கு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கம்மியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பெயில் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்பையும் WTO இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் வச்சான். நீ வந்து ட்ரேடை லிபரலைஸ் பண்ணு, உன்னோட என்ன சொல்கிறது, உங்கள் நாட்டோட கரன்சியோட வேல்யூவை வந்து டிவேல்யூவேஷன் பண்ணு, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. எங்க WTOவில் WTO IMFல. இந்த மாதிரியான காரணங்களால தான் இந்த மாதிரியான மல்டிலேட்டரல் ஃபோரம்ஸ் வந்து மற்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்லாம் வந்து சரி இது வேணாம், இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக யார் இருக்கிறா அப்படின்னா எஸ்சிஓ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது. இப்போ எஸ்சிஓ டெவலப்மெண்ட் பேங்க்கில் $non டாலர் இல்லாமல் அவங்க நாட்டு கரன்சிலே லோன் கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவுமே போடாமல் லோன் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால எஸ்சிஓவோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கு. அப்புறம் இந்தியாவோட விஷனை வந்து எஸ்சிஓ ஃபோரம் வந்து அப்போல்டு பண்ணுது. அதாவது 1 Earth, 1 Family, 1 Future. ப்ளஸ் ப்ரொபோஸ்ட் சிவிலைசேஷன் டயலாக் ஃபோரம். கல்ச்சரல் டிப்ளமசியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்தியாவோட ப்ரொபோசலாக இருக்குது. எஸ்சிஓ சமிட் வந்து டியான்ஜின் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். அந்த இடம் வந்து சைனாவில் இருக்குது. சைனாவுக்கு நம்ம பிஎம் போயிருப்பார். கடைசியாக 2018 வந்து ஒரு பைலேட்டரல் சமிட் நடந்திருக்கும், மகாபலிபுரத்தில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனியாக ஒரு பைலேட்டரல் சமிட்டில் சந்திச்சுக்கிட்டது 2025 தான். இப்போ தான் இந்த டியான்ஜின் ஈவெண்ட்டுக்கு போனப்போ 2 பேரும் ஒரு பைலேட்டரல் சமிட் நடந்திருக்கும். இந்த சமிட் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இந்த கால்வான் கிளாஸ் 2020 நடந்திருக்கும். இதுக்கப்புறம் இவங்க இப்போ தனியாக 2 பேரும் இப்போ தான் முதல்ல சந்திச்சு, மற்றபடி மல்டிலேட்டரல் ஃபோரம்ஸை பார்க்குறப்ப 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டாலும் இவங்க 2 பேரும் தனியாக சந்திச்சு பேசிக்கிட்டது ஒரு பைலேட்டரல் லெவல் என்கேஜ்மெண்ட்டுங்கிறது 2018 அப்புறம் இப்போ தான் நடந்திருக்கு. இதனால இந்த ஈவெண்ட் வந்து நியூஸில் இருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்டர் இஷ்யூஸ், செகண்டு ட்ரேடில் டெபிசிட் வச்சுருக்கு இந்தியா, 3வது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைனா in Indian Ocean region. பார்டர் இஷ்யூங்கிறது ரெண்டு ஒன்று மேலே லடாக் ரீஜியனில் அக்ஷய் சென், கீழே வந்து 2வது அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேசம் வந்து சைனீஸ் வந்து தவாங்னு சொல்லுவாங்க.
அவங்க அருணாச்சல் பிரதேஷ்க்கு நம்ம வச்சிருக்கிற பேர் அருணாச்சல் பிரதேஷ், அவங்க வச்சிருக்கிற பேர் தவாங் ரீஜன். அது அக்ஷய், நம்ம லடாக்குன்னு சொல்கிறோம், அது அவங்க அக்ஷய் சின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இந்த லடாக் ரீஜியன் வந்து 1962 வாரப்ப கேப்சர் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் த லேண்ட் மாஸை கேப்சர் பண்ணி இப்போ அதுதான் சைனீஸ் ஆக்குபைட் என்ன சொல்ற காஷ்மீரா இருக்கு, சைனீஸ் ஆக்குபைட் லடாக்கா இருக்கு. 1962 வாரில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இந்த பார்டர் வந்து அந்த 1962 வாருக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு சரி இதுக்கு மேலே வார் வேணாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு என்ன சொல்றது ஒரு மியூச்சுவலாக போட்டுக்கிட்டு ஒரு பார்டர் தான். அதே மாதிரி கீழே அருணாச்சல் பிரதேஷ் ரீஜன்லேயும் வந்து இது என்னது விடுதுன்னு சொல்லி சண்டை போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவோட சாவனிட்டி கீழே தான் இருக்கு. ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இதுதான் 2 மேஜரான லேண்ட் பார்டர் இஷ்யூஸ் இவங்க 2 பேருக்குள்ளார. அப்புறம் ட்ரேட் டெபிசிட் பார்த்தீங்கன்னா சைனா தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர். இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான ட்ரேட் பார்த்தீங்கன்னா $125 பில்லியன் அண்ட் அபவ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் வந்து இந்தியா டெபிசிட் வச்சிருக்கு, அரௌண்ட் $100 பில்லியன். அதாவது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு $25 பில்லியன் இருக்கு அப்படின்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு $125 பில்லியன் இருக்கு இம்போர்ட்ஸ். அதனால ட்ரேட் டெபிசிட் வந்து ஒரு $100 பில்லியன் இருக்கு. இப்போ இது வந்து எப்படின்னா இந்தியாவோட சாவர்னிட்டிக்கே பெரிய பிரச்சனை. ஒரு $100 பில்லியன் ஒரு நாடு ட்ரேட் டெபிசிட் வச்சிருக்கிறோம், அவங்களுக்கும் நமக்கு ஒரு வார் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இந்தியாவில் டைரக்டா என்ன சொல்றது தைரியமா ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. இதனால வந்து இந்தியாவோட சாவர்னிட்டிக்கே இது ஒரு பெரிய பிரச்சனை. $100 பில்லியன் ட்ரேட் டெபிசிட், $99 பில்லியன், அப்ராக்சிமேட்லி $100 வரும், $100 பில்லியன் வரும். இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் டொக்லாம் இஷ்யூ 2017ல, கால்வான் கிரைசிஸ் 2020ல வந்திருக்கு. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைனா இன் இந்தியன் ஓஷன் ரீஜன். ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் இருக்கு, என்னன்னா ஒரு மலையில 2 புலி வசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் வந்து சைனா இந்தியாகிட்ட எதிர்பார்க்கறது. என்னன்னா ஏசியாவில் நான் வைக்கிறது மட்டும்தான் சட்டமாக இருக்கணும். சைனாவோ இந்தியாவோ இல்லை ஜப்பானோ நம்மளை தாண்டி பெருசாக பெரிய ஆளாக வளர்ந்துடக்கூடாது. இது வந்து சைனாவோட ஆம்பிஷன். இந்தியா வந்து மல்டிலேட்ரல் ஃபோரமில் நமக்கு ஒரு பிளேஸ், என்ன சொல்கிறது, மல்டிலேட்ரலாக உலகத்தில் நம்மளும் ஒரு சூப்பர் பவராக மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏசியாவில் நம்மளோட ஆதிக்கத்தை காட்டணும் அப்படின்னு இந்தியா பார்க்குது. சைனா என்ன பார்க்குறாங்கன்னா இந்தியாவை வளர விடக்கூடாது. ஏன் வளர விடக்கூடாது? ஏசியாவில் நம்ம வைக்கிறது தான் சட்டமாக இருக்கணும் அப்படின்ற, நாளைக்கு நம்ம உலகத்தில் வந்து நம்ம தான் சூப்பர் பவராக மாற போகிறோம் அப்படின்னா ஏசியாவில் இந்தியாவையும் ஜப்பானையும் வளர கொடுக்கூடாது. சைனோ என்ன சொல்றது ஐஆர்ல வந்து ஒரு ஸ்கூல் இருப்பாங்க, சைனோ இந்தியா ஸ்கூல் அப்படின்னு. அந்த ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்கன்னா என்ன இவங்க 2 பேருமே என்ன சொல்றது தன்னோட பயணத்தை வந்து நண்பர்களாக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இவங்க திருப்பி நண்பர்கள் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து எப்படின்னா இவங்களுக்குள்ள பெருசா ஒற்றுமையே இல்லை, வேற்றுமையே இல்லை, ஆனா இவங்களால ஒன்றும் சேரவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்தியா பெரிய ஆளானாலும் சரி, சைனா பெரிய ஆளா என்ன சொல்றது சூப்பர் பவரா மாறுறதா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் ஒருத்தரை வளர விடாம பாத்துக்கிறது தான் அவங்களுடைய சூப்பர் பவர் ஆம்பிஷனுக்கு வழிவகுக்கும். அதனால 2 பேருமே வந்து இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த சண்டைக்கான தீர்வுங்கிறது கடைசி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இதனால ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியா வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன் வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்தியன் ஓஷன் ரீஜனோட நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் நான் தான். அப்படின்னு ஒரு குளோபல் ரெகக்னிஷனுக்காக இந்தியா ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இதை வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைனா ஃபாலோ பண்றது தான் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் பெர்ல் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்துருப்பீங்கல்ல அழகா மேப், இந்த இமேஜஸ்லாம் வந்துருக்கும். அதாவது இந்தியாவை கண்டெயின் பண்ற மாதிரி இந்தியாவை சுற்றி இருக்கிற முக்கியமான போர்ட்ஸ் எல்லாம் வந்து சைனா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை வளர விடக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது. சைனாவுக்குமே நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்கு இந்தியன் ஓஷன் ரீஜன்ல.
அந்த வல்னரபிலிட்டிஸ் தான் இந்தியா ஆக்குபை பண்ணியிருக்கு. அதாவது இந்த மலாக்கா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்தமானுக்கும் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து தாய்லாந்து இல்லை, மலேசியா, சிங்கப்பூர் ஐலாண்டோட அந்த அந்த குரூப்பிங்ஸ்க்கும் அந்தமான் குரூப்பிங்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டேட். இதன் வழியாக தான் சைனாவோட மொத்த ட்ரேட் நடக்குது. இதெல்லாம் சைனாவோட வல்னரபிலிட்டிஸ். இந்தியா வந்து அங்கே இந்தியாவோட என்ன சொல்கிறது எட்ஜா அது இருக்குது. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க இந்தியன் ஓஷன், இந்தோ பசிபிக் ரீஜியனில். இதுதான் இவங்களுக்குள்ளார இருக்கிற மூல பிரச்சனையே இவ்வளோதான். இப்போது இந்த சமிட்னால என்ன ப்ளஸ்ஸு, எஸ்ஆர் மீட்டிங்ஸ் அப்படின்னா ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கால்வான் கிளாஸ் அப்போ நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். என்ன சொல்கிறது, கமாண்டர் லெவல் மீட்டிங். இப்போ நான் இன்றைக்கி நடந்த 9th லெவல் மீட்டிங்கில் ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கு. இதனால் வந்து சோல்ஜர்ஸ்லாம் பின்வாங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நியூஸ் வரும் 2021 ஞாபகம் இருக்குங்களா? இல்லையா? அதுதான் இப்போ 24th மீட்டிங்காக வந்து நிற்கிது. அதாவது என்னென்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கேருந்து ஒரு கமாண்டர் அங்கேருந்து ஒரு கமாண்டர் போய் சண்டை வேணாம், பேச்சுவார்த்தை மூலயமா டைலாக் மூலயமா சரி நம்ம டிஸ்எங்கேஜ் பண்ணிப்போம், டீஎஸ்கலேட் பண்ணிப்போம், இதை வளர விட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவாங்க. இதுதான் இப்போ 24th எஸ்ஆர் மீட்டிங். அதுதான் இந்த சமிட், இந்த பைலேட்ரல் சமிட். இந்த பைலேட்ரல் சமிட் நடந்தப்ப இந்த பைலேட்ரல் சமிட் நடந்தப்ப ஒரு எஸ்ஆர் மீட்டிங் நடந்திருக்கும். 24th எஸ்ஆர் மீட்டிங். இந்த மீட்டிங்ல வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க, ஒரு கன்சென்சஸ்க்கு வந்திருப்பாங்க. 2 பேரும் டிஸ்எங்கேஜ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பர்ட் குரூப்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட், பார்டரை மேனேஜ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட் குரூப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, மிலிட்ரி லெவல் டீஎஸ்கலேஷனுக்கு 2 பேருமே அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம பின்வாங்கிக்கலாம். அதாவது எப்போனா 2025 செப்டம்பருக்கு அப்புறம் இந்தியா சைனா ரிலேஷனில் ஒரு ஸ்மூத்தான ஒரு பாத்து இருந்திருக்கும். 2020 கால்வான் கிளாஸ்க்கு அப்புறம் இவங்களுக்குள்ளார இருந்த ஒரு என்ன சொல்கிறது 2 பேர் கொஞ்சம் விலகி போயிட்டாங்க. 2025 செப்டம்பரில் தான், அதாவது எப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்தியா மேலே அமெரிக்கா 50% டேரிஃப் போட்டதுக்கப்புறம் தான் 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக வந்திருப்பாங்க. அந்த க்ளோஸாக வந்ததுக்கான விஷயங்கள் தான் இந்த பைலேட்ரல் சமிட்டு, இந்த 24th என்கேஜ்மெண்ட்டு, எஸ்ஆர் என்கேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ இந்த மீட்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பாசஸ்க்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த 2022 கிளாஸ் அப்போவே இந்த பாசஸ்லாம், அதாவது இந்த பாஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா சைனாவில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருந்து இந்த பாசஸ்க்கு இது ஒரு புனித தலங்கள் இந்துஸ்க்கு. அதனால போயிட்டு வருவாங்க இந்து பீப்புளெலாம். இந்த பாசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க 2020 கிளாஸ் அப்போ. அதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் கழிச்சு இந்த பாஸ்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் டைரெக்டாக ஃப்ளைட்ஸ் ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க இந்தியா சைனாக்கு நடுவில். இவ்வளோ நாளாக இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமினா இவங்க 2 பேருக்குள்ளாரமான என்கேஜ்மெண்ட்டு. 1949 சைனா வந்து பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவாக மாறி இருக்கும். 1947 வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 1950 ரிப்பப்ளிக்காக மாறி இருக்கும். அதுக்கப்புறத்துல வந்து இவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது, டிப்ளமேட்டிக் லெவல் என்கேஜ்மெண்ட் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும். அதான் 75 இயர்ஸ் ஆயிடுச்சு டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் 2 பேருக்கும் 2 பேருக்குள்ளார எஸ்டாப்ளிஷ் பண்ணி 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து 2 பேரும் உணர்ந்து, அதாவது நம்ம 2 பேரும் என்ன சொல்கிறது, எனக்கு நீ வேணும் உனக்கு நான் வேணும் அப்படிங்கிறது 2 பேரும் உணர்ந்து, ரைவல்ஸ் இல்லை நம்ம 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஸ் அப்படின்னு உணர்ந்து செயல்பட்டாங்கன்னா 2 பேருக்குமே டெவலப்மெண்ட்டு அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ரென்தன்ட், அவ்வளோதான். இதெல்லாம் ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்ஸ். கைலாஷ் மன்சரோவர் யாத்ரா
அதாவது நீங்கள் கைலாஷ் மலைக்கு போகணும் அப்படின்னா சைனா வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு சைனாவோட அப்ரூவல் வேணும். இந்த 3 விஷயங்களும் இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்கள். இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் சென்சிட்டிவிட்டி, மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5 மியூச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 மியூச்சுவல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றில் பஞ்சசீல். பஞ்சசீல் தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான ஒரு டிப்ளமேட்டிக் டாக்குமெண்ட், அதாவது டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட். 1950 இவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ இது வந்து பஞ்சசீல் டாக்குமெண்ட் தான் சொல்லுவாங்க. அதுதான் இந்த 5 மியூச்சுவல்ஸ்: மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் சென்சிட்டிவிட்டி அண்ட் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் நடந்திருக்கும். இஸ்ரேல் ஈரான், ஈரான் யூஎஸ்ஏ இவங்களுக்குள்ளார கான்ஃப்ளிக்ஸ் வந்தப்ப அதாவது மிடில் ஈஸ்ட் பற்றி நம்ம பார்க்குறப்ப அதை 3 ஆக்சஸாக பிரிச்சுக்கலாம். இஸ்ரேலு, ஈரான், சவுதி. இவங்க 3 பேருக்குமே எப்பயுமே பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த 23 இவங்களுக்குமான சண்டை அதிகமாகிடுச்சு. ஹமாஸ் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ஈரானு ஹமாஸ்க்கு சப்போர்ட், டைரக்ட் சப்போர்ட். சவுதி வந்து இந்த வாரம் டைரக்டாக என்கேஜ் பண்ணல. ஆனால் சவுதியுமே ப்ரோ பாலஸ்தீன் கண்ட்ரி தான். இப்போ இவங்க 2 பேருக்கு இவங்களுக்கும் நடந்த வார் வந்து பெரிய லெவல் போயிட்டு இவங்க 2 பேருக்குள்ளார வார் ஆனதுக்கப்புறம் சவுதிக்கு வந்து பிரச்சனை வந்துடுச்சு. என்னடா இது, இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க, இவன் வந்து நியூக்ளியர் வார் வச்சிருக்கானா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கானா இல்லையான்னு தெரியல, இவன் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணுறான், இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க. ஆனால் 2 பேரும் ஆனால் நமக்கு செக்யூரிட்டியே இல்லையே, நம்மகிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் சவுதி என்ன பண்ணிட்டாங்க, சாரா இந்த வாட்டி பாகிஸ்தான் கூட போய் ஒரு செக்யூரிட்டி பேக்ட் போட்டாங்க. நியூஸில் படிச்சிருப்பீங்களா, இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்தது. இது என்னன்னா, ஒன்றுமே இல்லை, ஓ மேலே யாருன்னா சண்டை, உன் மேலே யாருன்னா கை வச்சா அது என் மேலே கை வச்ச மாதிரி அப்படின்னு பாகிஸ்தானும் சவுதியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்போ இதனால இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை. அதுதான் என்னன்னு பார்க்கணும். மியூச்சுவல் டிஃபென்ஸ் கமிட்மெண்ட். Any aggression against either shall be treated as aggression against both. அதாவது அதுதான் இப்போ சொன்னதுதான். இப்போ 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுறோம். என்னன்னா, என்ன அடித்தாலும் சரி, உன்னை அடித்தாலும் சரி, அது 2 பேரும் அடித்த மாதிரி அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் பெரிய பெரிய பிரச்சனையே தான் நியூக்ளியர் அம்பரலா எக்ஸ்டென்ஷன். இது இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை, இது வந்து அங்கே இருக்கிற மற்ற இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. என்னன்னா, பாகிஸ்தான் வந்து தன்னோட நியூக்ளியர் டெட்டரன்ஸை சவுதிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நியூக்ளியர் டெட்டரன்ஸ்னா என்னன்னு தெரியல. அதாவது இப்போ நான் வந்து ஒரு நியூக்ளியர் பவர், என்னை வந்து இன்னொரு நியூக்ளியர் பவர் வந்து நியூக்ளியர் வெப்பனை வச்சு நான் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து நியூக்ளியர் வெப்பனை வச்சு ரிட்டாலியேட் பண்ணலாம். இதுதான் நியூக்ளியர் டெட்டரன்ஸ்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் வந்து சவுதி வந்து ஒரு நியூக்ளியர் பவர் கிடையாது, இதுக்கப்புறமும் கிடையாது. சவுதி வந்து ஒரு நியூக்ளியர் பவர் கிடையாது. ஆனால் வேற ஒரு நியூக்ளியர் பவர் வந்து சவுதியை நியூக்ளியர் பவர் வச்சு த்ரெட்டன் பண்ணாலோ இல்லை அட்டாக் பண்ணாலோ, பாகிஸ்தான் கேன் ரிட்டாலியேட் ஃபார் சவுதி வித் நியூக்ளியர் வெப்பன். இதுதான் இந்த நியூக்ளியர் டெட்டரன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான ஐடியா. புரியுது இல்லையா? அப்புறம் 3வது நியூக்ளியர் ஜாயிண்ட் டெட்டரன்ஸ் ஃப்ரேம்வொர்க். நியூக்ளியர் வெப்பன் மட்டும் அல்லாது பாக்கி 2 என்ன சொல்றது, இப்போ வேற யாரோ ஒரு சாதாரணமான ஒரு அட்டாக், ஒரு மிசைல் அட்டாக் பண்றாங்க சவுதி மேலேயோ இல்லை பாகிஸ்தான் மேலேயோ அப்படின்னா 2 பேருமே ரிட்டாலியேட் பண்ணுவாங்க சேர்ந்து. அதாவது இப்போ இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக 2025 பாகல்காம் அட்டாக், அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணியிருப்பாங்கல்ல,
டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் மேலே அட்டாக் பண்ண மாதிரி பாகிஸ்தான் மேலே இப்போ மறுபடியும் இந்தியா அட்டாக் பண்ணுச்சுன்னா சவுதி கேன் கம் இன் டு பிக்சர். அதாவது சவுதி வந்து இந்தியா மேலே திருப்பி ரிட்டாலியேட் பண்ணலாம். பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கிறது செகண்டு, ஆனால் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இப்போ இருக்குது. இதுதான் இப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது, இந்த விஷயம்தான். இதை நான் இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் போட்டுக்கிட்ட இந்த ட்ரீட்டினால சவுதி அரேபியாவுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அப்படிங்கிற ஒரு பெரிய த்ரெட்டை வந்து சவுதி வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். 2வது ஹவுத்தீஸ் அப்படின்னா ஹவுத்தீஸுங்கிற ப்ராக்சின்னு சொல்லுவாங்க. சாரி, ஏமன். இது சவுதி, இது வந்து ஏமன். இது சவுதி, இது தெரியல சவுதின்னு. இது கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஏமனு. இந்த ஏமன்ல வந்து ஒரு ப்ராக்சி குரூப் தான் ஹவுத்தீஸ் ஆர் பேக்டு பை ஈரான். இப்போ ஏமன்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னா, இப்போ இந்த வீட்டில் இப்போ பக்கத்து ஒரு 10 வீடு இருக்கு. இந்த வீட்டில் வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஏதோ சண்டை. இப்போ அதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிங்களும் அந்த வீட்டில் சண்டை போட்ட மாதிரியே ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருது. அதை பார்த்துட்டு அந்த 10 வீட்டில் இருக்கிற தொடர்ந்து இருக்கிற 10 வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிக்கும் பிரச்சனை வந்துடும். இதுதான் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது இன்டர்நேஷனல் ரிலேஷனில் ரொம்ப காமனான விஷயம். இப்போ சைனாவில் இப்போ என்ன சொல்கிறது, ஸ்டெபிலிட்டி வருது இல்லைங்களா, பங்களாதேஷில் நேபாளெலாம் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு இல்லையா. இப்போ இந்தியா வந்து பயப்படுற ஒரு விஷயம் தான். இதே மாதிரி ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி யூத் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது? அப்போ இதுதான் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்தியா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ அதே மாதிரி இந்த ஏமன் ஹவுத்தீஸ் இங்கே வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்கிறதுனால இந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் சவுதியிலேயே இருக்குது. சவுதியிலேயும் வந்து என்ன சொல்கிறது, டெரரிஸ்ட் அட்டாக்ஸு, இன்ஸ்டபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சவுதி வந்து இன்ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறாங்க. யாருனால? ஹவுத்தீஸ்னால. இப்போ சவுதிக்கு வந்து இந்த ஹவுத்தீஸோட அட்டாக்கை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானோட இந்த ட்ரீட்டியை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரெடியூஸ்ட் ரிலையன்ஸ் ஆன் யூஎஸ் செக்யூரிட்டி கேரண்டி. யூஎஸ் வந்து ஆல்ரெடி சவுதி வந்து யூஎஸோட ஒரு செக்யூரிட்டி அம்ப்ரெல்லாக்குள்ள தான் இருக்கு. சவுதி, ஜப்பானு, தைவானு, இவங்க எல்லாருமே வந்து யூஎஸோட செக்யூரிட்டி அம்ப்ரெல்லாக்குள்ள தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நான் நேட்டோ கண்ட்ரிஸ். நேட்டோ கண்ட்ரிஸ் ஓகே, அவங்க ட்ரீட்டி போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மலைஸ் செட்டப் வச்சுருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நான் நேட்டோ கண்ட்ரிஸ் வித்தின் யூஎஸ் செக்யூரிட்டி அம்ப்ரெல்லா. இவங்க 3 பேரும். இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க, எனக்கு இவங்க 3 பேர் தெரியுது. இருந்தாலும் இப்போ யூஎஸ் செக்யூரிட்டி அவங்களுக்கு இந்த செக்யூரிட்டி அம்ப்ரெல்லாக்குள்ளார சவுதி இருந்தாலுமே யூஎஸை நம்ப முடியாது. என்ன சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். வெனிசுலா நாட்டுக்குள்ளார போய் வெனிசுலா பிரசிடெண்ட்டை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அது என்ன காரணம் சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த நாட்டில் வந்து மக்களாட்சி கரெக்டாக நடக்கலை, டெமோக்ரஸி கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அந்த நாட்டு மக்கள் பிரச்சனைடா, நீ ஏன்டா தலையிற அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் கேள்வி கேட்டிருக்கேன் நீ காலையில். அந்த மாதிரி யூஎஸோட செக்யூரிட்டி கேரண்டியை ரொம்ப நம்பி இருக்க தேவையில்லை. அப்புறம் பொட்டன்ஷியல் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸ்பான்ஷன். இதன் மூலயமா சைனா சவுதிக்குமான ஒரு என்கேஜ்மெண்ட்டில் ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்கும் இவங்க 2 பேருக்குள்ளார. இதெல்லாம் சவுதி அரேபியா பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இந்த ட்ரீட்டியை பார்க்குறப்ப, இந்த ட்ரீட்டிக்கு இந்தியாவுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மை இன்வோக் பேக்ட் அஸ் டெட்டரன்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா. இந்தியாவுக்கு எதிராக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெட்டரன்ஸ் டூலாக பாகிஸ்தான் வந்து இந்த பேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்புறம் இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு அடுத்த ஸ்ட்ராட்டஜிக், அது என்ன சொல்லுவாங்க, அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ். இப்போ ஒரு இந்த மாதம் டெரர் அட்டாக் நடக்குதுன்னு வச்சுக்கோம்.
அடுத்த மாதம் இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு யோசிக்கும். இப்போ நம்ம கை வச்சு சவுதி வேண்டாம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும். இப்போ இது வந்து இந்தியாவுக்கு பெரிய தலைவலி இந்த பேக்ட். ஷிஃப்டஸ் ரீஜனல் மிலிட்ரி பேலன்ஸ். இவ்வளோ நாள் வந்து சவுதி வந்து இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூவில் நியூட்ரலாக இருந்தாங்க, தலையிடவே மாட்டாங்க. உங்கள் 2 பேருக்குள்ளார பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ளார பிரச்சனை, நீங்கள் பேசி தீர்த்துக்குங்க அப்படின்னு தான் அதுதான் சவுதியோட ஸ்டாண்டாக இருக்கும். ஆனால் இனிமேல் சவுதி வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்குமான்னு கேட்குறப்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இனிமேல் அதை எடுக்க மாட்டாங்க. அது வந்து இந்தியாவுக்கு பெரிய தலைவலி. இப்போ இந்த கண்டெக்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கும் சவுதிக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கும் சவுதிக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அதாவது 2010 ரியாத் டிக்ளரேஷன் மூலயமா இவங்க 2 பேருக்குள்ளார ஒரு இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக வந்து மாற்றிருப்பாங்க. 2 பேருக்குள்ளார பைலேட்ரல் ட்ரேட் வந்து நல்லா தான் இருக்குது. $43 பில்லியன் ட்ரேட் நடக்குது. இந்தியா வந்து நெட் இம்போர்ட்டர். ஏன் நெட் இம்போர்ட்டர்னா சவுதி தான் நமக்கு வந்து 3rd லார்ஜஸ்ட் ஆயில் சப்ளையர். ஃபஸ்ட்டு வந்து இன்னுமே ரஷ்யா தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஈராக், அப்புறம் 3வது சவுதி இருக்குது. அப்புறம் ரெமிட்டன்ஸ் ஷேர்னா புரியுதுல்ல, இந்தியா தான் லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரிசீவர். 24ல் $125 பில்லியன், 25ல் $29.6 பில்லியன், 26ல் அது $135 பில்லியன் தாண்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மெயின் ஆன்சர் இருக்குன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெமிட்டன்ஸ் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறது இது நீங்கள் GS3ல் GS2லலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ரெமிட்டன்ஸில் 6.7% வந்து சவுதியில தான் வருது நமக்கு. அப்புறம் க்ரூட் ஆயில் சப்ளையரில் 3rd லார்ஜஸ்ட். இப்போ சவுதிக்கு இந்தியா தான் 2nd லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர். இந்தியாவுக்கு சவுதி தான் 5th லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர். இந்தியாவுக்கு சவுதி தான் 5th லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர். இந்த அளவுக்கு 2 பேரும் என்ன சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. என்னதான் நம்ம கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பாங்களாதேஷ்க்கு எதிராக செயல்பட்டாலும் உலகத்தில் இருக்கிற மற்ற முஸ்லீம் கண்ட்ரிஸ்க்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டி வந்து இந்தியாவோட சாவர்னிட்டிங்கிறத விட இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. புரியுதுல? அடுத்து நேபாளில் வந்து இதை வந்து ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸில் பார்த்துருப்பீங்களே, நேபாளில் வந்து ஜென்சி கிட்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்படின்னு. இதுக்கு பின்னாடி வந்து அமெரிக்காவோட சதித்திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்தாலுமே நம்ம அந்த ஆஸ்பெக்டில் படிக்க முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்ட் எதனால் நடந்துச்சு, இந்த ப்ரொட்டஸ்ட்னால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கிறோம், இவ்வளோ தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதான் நேபாளுக்கு இந்தியாவுக்குமான இஷ்யூஸ் பார்த்துருப்பீங்களே, 2 இஷ்யூஸ் இருக்கும் லேண்டில் வந்து. காலாபானி இஷ்யூ ஒன்று, அப்புறம் சுஸ்டா ரீஜியன் ஒரு இஷ்யூ இருக்கும். காலாபானி, சுஸ்டா, இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் காலாபானி ரீஜன் சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து சுஸ்டா ரீஜன். என்னன்னா இங்கே வந்து காலி ரிவர் வரும். அந்த டைமில் வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பவுண்டரி ஷேர் பண்ணப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ரிவரை தான் பவுண்டரி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ரிவர் கோர்ஸ் மாற்றிருக்கும். ரிவர் வந்து ஒரே கோர்ஸில் போகாது அப்படின்னு ஜாகிரபியில் படிச்சிருப்பீங்கல்ல. அதாவது ரிவர் வந்து இப்படி ஒரு 100 வருஷம் கழிச்சு அந்த ரிவரோட கோர்ஸ் நடுவில் ஒரு 200 கிலோமீட்டர் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கும். ரிவரோட கோர்ஸை மாற்றிருக்கும். அந்த என்ன ரிவர்னா காலி ரிவர். இந்த ரிவரோட கோர்ஸ் மாறினதுனால லேண்ட் பவுண்டரியில் ஒரு பெரிய டிஸ்பியூட் வந்துச்சு. ஒரு 300-500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வந்து எனக்கு தான் சொந்தம், உனக்கு தான் சொந்தம், 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க ஒரு 30 வருஷமாக. இதுக்கான சொல்யூஷன் வந்து இன்னும் இல்லை. அதே மாதிரி கீழே வந்து சுஸ்டா ரீஜன் சொல்லுவாங்க.
சுஷ்டா ரீஜன் வந்து ரிவர் காலி ரிவர், கண்டகி ரிவர். ரிவர் கண்டகி. இப்போ நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அது ஒரு 4 பாயிண்ட். இந்த பிரச்சனைக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு ரீசன் போட்டு, இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ரீசன் போட்டிங்கன்னா, அவ்வளோதான். ஒரு 10 மார்க்கும் 15 மார்க்கும் அழகாக முடிஞ்சிடும். 3 பிரச்சனை தான் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும். 2 வந்து இந்த பிரச்சனை, 3வது பிரச்சனை வந்து ட்ரேடு. சைனா நேபாள் வந்து ஒரு ட்ரேட் டெபிசிட் கண்ட்ரி. என்னன்னா அந்த நாடு வந்து என்ன சொல்றது, அந்த நாட்டில் வந்து இயற்கை வளங்கள் பெருசாக கிடையாது. இயற்கை வளங்கள்னா எனர்ஜி சப்ளை, ஆயில் சப்ளை பெருசாக கிடையாது. இதனால வந்து நெட் இம்போர்ட்டர் அவங்க. 2015 வரைக்கும் அவங்களோட ட்ரேடு வந்து இந்தியா மூலியமாக தான் நடக்கும். உலகத்துக்கு அவங்க ட்ரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. இந்தியா தான் உலக நாடுகளுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. இவரெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. 2015 என்ன பண்ணாங்க, சைனா உள்ள வந்தோடனே இந்தியா என்ன பண்ணிருச்சு, நீ சைனா கிட்ட போறியா, சரி இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருச்சு, ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிருச்சு அன்அஃபிஷியலா. இதனால நேபாளுக்கு வந்து என்ன, இப்போ இந்தியா இல்லைன்னா இருக்க முடியாதா, நம்ம இந்தியா ஆக்டிங் ஆஸ் ஏ பிக் பிரதர். இந்தியா வந்து எங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடுறாங்க. ப்ளஸ் நாங்கள் யார் கூட ட்ரேட் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களை டிட்டர்மைன் பண்ணுறதுனால எங்களோட சாவனிட்டி எங்களோட சாவனிட்டியில் இந்தியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நேபாளில் வந்து ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க 2015 அப்புறத்துலேருந்து. இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோ சைனீஸ் அப்ரோச்சாக இருக்கும். இதுதான் 3வது பிரச்சனை. இதுதான் இந்தியாவுக்கு நேபாளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான 3 பிரதான பிரச்சனைகள். இப்போ இந்த கேபி ஓலிங்கிற ஒரு ப்ரோ சைனீஸ். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்னால இந்த கவர்மெண்ட் வந்து டாப்பில் ஆகி கவர்மெண்ட் மாறி இருப்பாங்க. ரீசெண்டாக ஞாபகம் இருக்குங்களா, இப்போ இந்த பேர் என்ன, கரூரில் வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ட்வீட் போட்டிருப்பாரு. என்ன ட்வீட்னா, நேபாளத்தில் நடந்த மாதிரி இளைஞர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு வெகுண்டு எழுந்து வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடணும். அப்போதான் எங்களால் வந்து அப்போதான் அந்த மாதிரி ஒரு நேபாளத்தில் நடந்த மாதிரி ஒரு போராட்டம் தமிழ்நாட்டிலையும் நடக்கணும். அப்போதான் நீதி வந்து நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாட்டோட சாவரிட்டிக்கு பெரிய பிரச்சனை. இதை வந்து இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு. இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்ன அதே விஷயத்த விஜய் சொன்னா என்ன யோசிச்சு பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, விஜய் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும், அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா, அவங்களுக்கு அரசாங்கம் சரியா இருக்கா, நாட்டில் பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் தெரியாது. அவங்க ஃபேன்ஸு இல்லை கட்சி தொண்டர்கள் என்ன யோசிப்பாங்க, தலைவர் சொல்லிட்டாரு நம்ம போராட்டம் பண்ணுறோம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோம், கவர்மெண்ட்டை மாற்றணும் அப்படின்னு ஒரு 3 நாள் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டு ஸ்தம்பிச்சு போச்சு, பந்த் ஆயிடுச்சு, ஊரெல்லாம் மூடிட்டாங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு பாரு, நம்ம நினச்சா கவர்மெண்ட்டே ஆஃப் பண்ணி வைக்கிறோம் ஒரு 3 நாள் அப்படின்னு ஒரு ஜாலியில் ஒரு மாதம் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம நாட்டோட இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூ ஆகிடும். அப்புறம் மிலிட்ரி வருவான், மிலிட்ரி வந்தோடனே எமர்ஜென்சி போடுவாங்க, எமர்ஜென்சி போட்டு அவ்வளோதான். இந்த ப்ரொட்டஸ்டேட்டும் என்ன சொல்கிறது, ஒரு 2 லெவலை தாண்டிச்சுன்னா இது நேஷனல் லெவல் ப்ரொட்டஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி இப்போ நேபாள் நடந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் ஆட்சி மாற்றம் வரும். இதுதான் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. நாடுனா என்ன, டெமோக்ரஸினா என்ன, ஒரு கட்சி எப்படி, ஒரு கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, இந்த மாதிரி ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், இந்த பிரான்ச்சஸ் இருக்கு, இதை பற்றின அவேர்னஸ்லாம் இருக்கவே இருக்காது. சொல்றாங்க ஏதோ தலைவர் சொல்லிட்டாரு போராட்டம் பண்றோம், அவ்வளோதான். இந்த மாதிரி போச்சுன்னா இது வந்து நாட்டோட சாவனிட்டிக்கு பெரிய பிரச்சனை. இப்போ நேபாளில் அந்த பிரச்சனை நடந்ததுனால
இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இதோட ஹிஸ்ட்ரி, ராமாயணா சீதா மேரேஜ் இதெல்லாம் வந்து அயோத்தியாவில் தான் நடந்திருக்கும். இதெல்லாம் தெரியும்ல. இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷனு. சீதா வந்து நேபாளை சேர்ந்தவங்க, இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. இது சும்மா இது தேவையில்ல. இதுக்கு முன்னாடி கனெக்ஷன் எப்படி இருந்துச்சு, இது ரொம்ப முக்கியம். ட்ரீட்டி ஆஃப் சுகோலி போட்டு தான் ஆங்கிலோ இந்தியா சைனாக்குமான இந்தியா நேபாளுக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி எழுதுறப்ப இந்த ட்ரீட்டி மென்ஷன் பண்ணணும் முக்கியமாக. இந்த ட்ரீட்டி ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ட்ரீட்டியில் மாற்றம் கொண்டு வாங்க. அதாவது என்ன, இந்த ட்ரீட்டில் என்ன ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் அப்படின்னா, நேபாள் வந்து எந்த விதமான என்ன சொல்கிறது முடிவுகள் எடுத்தாலும் அது இந்தியாவோட சாவரிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 1950 ட்ரீட்டி ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். இப்போ இதனால் என்ன பிரச்சனைனா, நேபாளால் ஃப்ரீயாக என்கேஜ் பண்ண முடியல. நேபாளோட சாவரிட்டிக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேபாளோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நேபாள் வந்து சைனா கூட வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போகிறான்னு வச்சுப்போம். இந்தியா வந்து நேபாளுக்கு ப்ரெஷர் கொடுப்போம். ட்ரீட்டியில் வந்து என்னோட சாவரிட்டிக்கு என்னோட என்ன சொல்கிறது, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ செய்ய மாட்டேன்னு ட்ரீட்டியில் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்க, ஆனால் நீ சைனாவோட போகிற ட்ரேட் அக்ரிமெண்ட் எனக்கு பிடிக்கல, அதை பண்ணாத அப்படின்னு சொல்லி இந்தியா இன்னுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் இந்தியா இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இதனால தான் இந்தியா ஒரு பிரிக் பதரா சார்க் இருக்கு இல்லையா, சார்க் 2000 எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? 19 இல்லை. சரி, ஓகே. சார்க் ஏன் ஆரம்பித்தாங்க அப்படின்னு தெரியும்னா, என்ன சொல்கிறது, சவுத் ஏஷியா ரீஜியனில் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ணணும், இந்தியாவோட ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே இருக்கிற குட்டி நாடுகள்லாம் மியான்மார், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து சார்க் ஆரம்பிச்சிருப்பாங்க. கடைசியில் இந்தியாவே அதில் ஒரு மெம்பராக போய் உட்காந்துட்டு நான் வைக்கிறதாண்டா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சார்க் ஆரம்பிச்சதுக்கான பின்னணி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ரீஜியனில், அதாவது சவுத் ஏஷியன் ரீஜனில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ் ஆரம்பிச்சது தான் சார்க். அப்புறம் இந்த நேபாளில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான நேபாள் கிரைசிஸ் வந்து இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ். நீங்கள் இந்தியாவிலேருந்து நேபாள் போகிறீங்கன்னா பாஸ்போர்ட் கூட தேவையில்லை, விசா செகண்டு. நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் நேபாளில் எங்கே வேணால் போகலாம். அதே மாதிரி தான் நேபாளி சிட்டிசன் நினச்சா இந்தியாவில் எங்கே வேணால் வந்து போக முடியும். அவங்களுக்கு பாஸ்போர்ட், விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. கூர்கா ரெஜிமெண்ட் மிலிட்டரியில் ஒரு ரெஜிமெண்ட்டே இருப்பாங்க, 55,000 நேபாளி சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நேபாளி சிட்டிசன்ஸ். இவங்க இந்தியன் மிலிட்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ 2010 வரைக்குமே பூட்டானுக்கு தனியாக என்ன சொல்கிறது மிலிட்ரியே கிடையாது. இந்தியாவோட மிலிட்ரி தான் பூட்டானோட மிலிட்ரியாக இருந்துச்சு. 2010க்கு அப்புறம் தான் ராயல் பூட்டான் மிலிட்ரின்னு ஒரு மிலிட்ரி சர்வீஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க பூட்டானில். அதே மாதிரி தான் நேபாளுக்குமே இவ்வளோ 2000 வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. புரியல? ஆமாம், நம்ம டெல்லியில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மிலிட்ரி ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங்லாம் நம்ம ஊருக்கு தான் வராங்க. செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் என்ன மாதிரி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, மிலிட்டன்ட் இன்ஃபில்ட்ரேஷன், தீவிரவாதிகள் ஊடுருவல், கடத்தல், டிராஃபிக், இதெல்லாமே வந்து நேபாள், பங்களாதேஷ், இந்த மாதிரியான மியான்மார் தான் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளார ட்ரக் சப்ளை ஆகிறதுக்கு மியான்மார் தான் ஒரு லேண்ட் ரூட்டு. சி ரூட் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலும் அந்த அரேபியன் சீயும். லேண்ட் ரூட் பார்த்தீங்கன்னா மியான்மார், பங்களாதேஷ், நேபாள். அது முக்கியமாக நேபாள் தான், மியான்மார் தான். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த நேபாளில் நடக்கிற ஒரு கிரைசிஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு செக்யூரிட்டி பிரச்சனை. ரெண்டாவது, இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான ட்ரேடு $7.3 பில்லியன் இருக்கு. இந்த ட்ரேடுக்கு இப்போ என்ன சொல்கிறது, எக்ஸ்போர்ட், இந்தியாவோட எக்ஸ்போர்ட் மட்டும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரைசிஸ்னால நேபாளுக்கு போகக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸில் பெரிய த்ரெட் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் இந்தியன் ஸ்பான்சர்டு ப்ராஜெக்ட்ஸ் இன் நேபாள்.
இந்தியா என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்குன்னா, நீ வேறு யார் கூடயும் சேராத, என் கூட சேரு, உங்கள் நாட்டில் எல்லாத்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக நானே பார்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான இந்த அருண் 3 அப்புறம் பஞ்சேஸ்வர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இந்தியா தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நேபாளி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம். இதெல்லாமே வந்து இப்போ ஃபண்டிங் இல்லாமல் ஸ்டால் ஆகி போயிருக்கு. ஆல்ரெடி ஃபண்டிங் பிரச்சனை இருக்குது. அதனால தான் நேபாள் வந்து ப்ரோ சைனீஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இருந்தாலுமே இப்போ இந்த மாதிரியான கிரைசிஸ் வரப்போ கவர்மெண்ட் ஆட்சி மாற்றங்கள் வருது, கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பிரச்சனை. ஸ்பில்ஸ் ஓவர் பார்டர்ஸ், இன்ஸ்டெபிலிட்டி ஸ்பில்ஸ் ஓவர் பார்டர்ஸ். நேபாளில் அப்புறம் இப்போ என்ன சொல்கிறது, போராட்டம் பண்ணால் ஆட்சி மாற்றம் வரப்போ நம்ம ஊரில் போராட்டம் பண்ணால் ஆட்சி மாற்றம் வராதா அப்படிங்கிற தாட் வந்து மக்களுக்கு வந்தால் அது வந்து நாட்டோட செக்யூரிட்டி பிரச்சனை. அவ்வளோ. எதனா டவுட் இருக்குங்களா? அப்புறம் ஸ்கார்பாரோ ஷோல் டிஸ்பியூட், சவுத் சைனா சி. எப்படி இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து சைனா வந்து இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை வளர விடக்கூடாது அப்படின்னு நினைக்குதோ, அதே மாதிரி சவுத் சைனா சீல வந்து நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சைனா வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ், சைனாவோட ஆக்டிவிட்டிஸ் அப்படி தான் இருக்கும். இதுதான் சைனா. ஸ்கார்பாரோ ஷோல் அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு. இந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. சைனா என்ன சொல்கிறான்னா, என்னோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளார தான் அது இருக்குது, அந்த ஐலாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுது. யூஎன் கிளாஸ் படி சைனாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து இதுலேயே முடிஞ்சிடும். ஆனால் சைனா வந்து நான் வந்து என்னோட 9 இதுதான் 9 லைன். பிலிப்பைன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஐலாண்டை கிளைம் பண்ணுறது சைனாவும் பிலிப்பைன்ஸும். இதுதான் 9 லைன். யூஎன் கிளாஸ் யூஎன் கிளாஸோட ப்ரொவிஷன்ஸ் படி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து அந்த நாட்டோட டெரிட்டோரியல் சி பவுண்டரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அடுத்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு அந்த ரூல் ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. அப்படி பார்க்குறப்ப இவ்வளோ தான் வரும் சைனாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுங்கிறது. பேராசல் ஐலாண்ட் அப்படிங்கிறது சைனாக்கும் இருங்க வர ஃபஸ்ட்டு பேராசெல், இது வியட்நாம் கூட. அடுத்து ஸ்கார்பாரோ, அப்புறமா ஸ்ப்ராட்லி, இது பிலிப்பைன்ஸ் கூட. அப்புறம் நட்டூனா ஐலாண்ட் ஐலாண்ட், இது இந்தோனேஷியா கூட. இது மூணுமே வந்து சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ்குள்ள சைனாக்கும் மற்ற கண்ட்ரிஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ். 2022 நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்ஸில் வந்து சென்காகு ஐலாண்டில் யாருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு ஃபிலிம்ஸ் கொஸ்டின் வந்துச்சு. அதனால் அதனால இந்த கண்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பிலிப்பைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிலிப்பைன்ஸ்க்கும்
இந்தியா வந்து ஒரு செக்யூரிட்டி டீல் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. என்னன்னா பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. இந்தியாவோட என்ன சொல்கிறது, இந்தியாவோடதுங்கிறத ஃபஸ்ட்டு பிரம்மோஸ் பையர் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் தான். இன்னும் கொடுக்கல இந்தியா, ஆனால் டீல் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது. இப்போ இந்தந்த ஐலாண்டு யார் யாருக்கு பிரச்சனை இருக்குது, இந்த ஐலாண்டு எந்தெந்த நாடு பக்கத்தில் இருக்குது, இதை மட்டும் ரொம்ப முக்கியமான டாபிக் பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அது பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே வரும் இந்தோனேஷியா, ஆக்சுவலாக ப்ரூனையில் இங்கே இந்த ஸ்கார்பாரோ ஷால் அப்படிங்கிற ஐலாண்டை வந்து சைனா இந்த பேர் சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. கொஸ்டினில் உங்களுக்கு இந்த பேர்லேயே வரலாம். ஓகேவா? இல்லை, இது மட்டும் எழுதி வச்சுக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் வரலாம். ஐயோ போயிடுச்சா? இந்த ஐலாண்டு பேர், இந்த ஐலாண்டுக்கும் யாருக்கும் பிரச்சனை இருக்குது மட்டும் வச்சுருக்கீங்களா? ஆல்ரெடி இருக்குண்ணா. ஓகே, புரியல. பிபிடியா? ஏன் ஷேர் பண்ணுறது இல்லையா அவங்க? இல்லையா? புரியல. ஓ, வரமாட்டேங்குதா? சரி, ஓகே. இல்லை, புரியல. எந்த கிளாஸுமே வர்றது இல்லையா? இல்லை இந்த கிளாஸ் மட்டும் வர்றது இல்லையா? அப்படியா? சரி, ஓகே. இல்லை, நான் ஷேர் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை, சில ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க பிபிடி ஷேர் பண்ண மாட்டாங்க. அது மேபி பிரச்சனையாக இருக்கலாம், தெரியல. ஓகே, இல்லைண்ணா, நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக அனுப்பிவிட்றேன். இதில் இல்லை, நட்டூன் ஐலாண்டு இது இல்லை, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே கரண்ட் ஈவெண்ட்டில் இருக்குது. ப்ளஸ் இது வந்து இந்த மெட்டீரியலுமே இருக்காது. இது இந்தோனேஷியா கூட. இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து சைனா பக்கம் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. இந்தியா வந்து ரூல் பேஸ்டு ஆர்டர் வேணும் சவுத் சைனா சீல அப்படிங்கிறது இந்தியாவோட ஸ்டாண்டு. ரூல் பேஸ்ட் ஆர்டர்னா யூஎன் கிளாஸ் சொன்னபடி நீ 200 கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல் மட்டும் உன்னோட பேர் என்ன, உன்னோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்தியா ரீஇன்சிஸ்ட் பண்ணிட்டு. இதே மாதிரி தைவானுக்கும் சைனாக்கும் நடுவில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதுவுமே இப்போ வந்து சைனா டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. செங்காகு ஐலாண்ட், குரில் ஐலாண்ட் வந்து ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்குமான பிரச்சனை இருக்கும். அப்புறம் பாலஸ்தீனியன் ஸ்டேட்ஹுட் ரெகக்னிஷன். ரீசண்டாக பாலஸ்தீன் வார் நடக்கிறப்பவே யூகே, கனடா, போர்ச்சுகல், ஆஸ்திரேலியா இவங்க 4 பேர் வந்து பாலஸ்தீனை ஒரு ஸ்டேட்டாக ஒரு கண்ட்ரியாக ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா பண்ணிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா 1988 பண்ணிட்டு இருப்பாங்க. 1950 வந்து இந்தியா இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து இந்தியா வாஸ் டோட்டலி அகேன்ஸ்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் இஸ்ரேல். எப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறத்துலேருந்து 1940s இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க. அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ப்ரெஷர், அதுவும் எஸ்பெஷலி யூஎஸோட ப்ரெஷர்னால 1950 வந்து இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து இந்தியா வந்து 2 ஸ்டேட் பாலிசியை தான். இந்தியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இஸ்ரேலுக்கு தனி நாடு கொடுக்குறீங்கன்னா கொடுத்துவோங்க, ஆனால் பாலஸ்தீனுக்கு தனியாக ஒரு நாடு பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஸ்டாண்ட். 1950 இந்தியாவோட ஸ்டாண்ட் இதுதான். இதை வந்து என்ன ஆயிருக்கும்னா 1988 பாலஸ்தீனை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியா ஒரு ஸ்டேட்டாக. இப்போ வந்து 2025 யூகே,
கனடா. இவங்க 4 பேருமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றது, உலகமே ரெகக்னைஸ் பண்ணாலுமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே ப்ரோவின்ஷியல் ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க. ஆனா இந்த 4 பேர் மட்டும் இப்போ வரைக்கும் இப்போ ரீசெண்டா பாலஸ்தீனை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேட்டா. இப்போ இதனால 140 யூஎன் மெம்பர்ஸ் வந்து பாலஸ்தீன் ஒரு ஸ்டேட்டா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ரெகக்னிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்ட்விடியோ கன்வென்ஷனில் தான் சொல்லியிருப்பாங்க ஒரு நாட்டை எப்போ ஒரு ஸ்டேட்டை ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு. மான்ட்விடியோ கன்வென்ஷன் படி 4 காரணங்கள் வேணும். பர்மனெண்ட்டாக பாப்புலேஷன் இருக்கணும், பர்மனெண்ட்டாக டெரிட்டரி இருக்கணும், டிஃபைன்டு டெரிட்டரி லேண்ட் பவுண்டரி இருக்கணும், ஃபங்க்ஷனிங் கவர்மெண்ட்டு, அப்புறம் அவங்களால அது இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸை கேரி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து எபிலிட்டி இருக்கணும். இந்த 4 காரணங்களால் மட்டும்தான், இந்த 4 காரணங்களின் அடிப்படையில் மட்டும்தான் ஒரு நாடு வந்து சாவரின் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படும் ஒரு நாட்டுக்கு. இந்த 4மே இருக்கு, யாருக்கு, பாலஸ்தீனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா 1988 ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க 4 பேரை வந்து 2025 பண்ணியிருக்காங்க. இதனால இந்த மான்ட்விடியோ கன்வென்ஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்புறம் இந்தியா எப்போ பாலஸ்தீனை ரெகக்னைஸ் பண்ணுச்சு, அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரெகக்னைஸ் பண்ண நாடுகள் யார் யார், இந்த 3 ஆஸ்பெக்ட்ல இருந்து கொஸ்டின் வரலாம் அந்த டாபிக் இருந்து. அவ்வளோதான். இந்தியா 1988 அப்புறம் பாலஸ்தீன் வந்து யூஎனோட ஒரு அப்சர்வர்ஸ் மெம்பராக இருக்காங்க. யூஎன்ஓல ஒரு பெர்மனன்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 2023 நினைக்கிறேன் பாலஸ்தீன் வந்து யுனெஸ்கோவில் மெம்பராக இருப்பாங்க. அதனால ட்ரம்ப் வந்து கோச்சிட்டு யுனெஸ்கோ விட்டு வெளியே வந்திருப்பார். இப்போ யுனெஸ்கோவில் மெம்பர்ஷிப் இருக்குது பாலஸ்தீனுங்கிறது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான விஷயம். அப்புறம் யூஎன்ஓவில் இங்கே இருக்கும் பாருங்க, பெர்மனன்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க பாலஸ்தீன். இந்தியாவோட இன்றைக்குமே இந்தியா வந்து இப்போ என்ன சொல்கிறது, இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாலுமே, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவல் பார்ட்னர்ஷிப் இருந்தாலுமே, இந்தியாவோட ஸ்டான்ஸ் வந்து 2 நேஷன் தான் இந்தியாவோட ஸ்டான்ஸாக இருக்குது. 2 நேஷன்னா அது வந்து 2 ஸ்டேட் தியரின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட ஸ்டான்ஸை பாலஸ்தீனுக்கு ஒரு தனி நாடு, இஸ்ரேலுக்கு ஒரு தனி நாடுங்கிறது தான் இந்தியாவோட ஸ்டாண்டு. அப்புறம் ஐசிசி, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். ஏன் ஐசிசி இந்த டாபிக்ல நியூஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புர்கினா ஃபசோ, மாலி அப்படிங்கிற 2 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து ஐசிசி விட்டு வெளியே வந்திருப்பாங்க. புர்கினா ஃபசோ, மாலி அப்படிங்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் ஐசிசி விட்டு they quitted ஐசிசி. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் இன்டர்நேஷ்னல் கோர்ட். ஆக்ல இருக்கும், நெதர்லாண்டில். ஆக்ல 3 விஷயங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஒன்று ஐசிசி, இன்னொன்று தெரியுமா? ஓகே, யூஎன்ஓக்கு தனியாக ஒரு பாடி இருக்கும், அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஞாபகம் இருக்கா? ஐசிஜேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கன்வென்ஷன் ஆச்சு, கெமிக்கல் கன்வென்ஷனில் ஏதோ ஒரு பாடி ஒன்று இருக்கும், அதுவுமே ஆக்கில் தான் இருக்கும். இந்த ஆக்கில் இருக்கும், நெதர்லாண்டில் இருக்க ஆகு. கொஸ்டின் உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்டில் வரும்னா, ஐசிசி வந்து ஒரு யூஎனோட பாடியான்னு கேட்பாங்க. கிடையாது, ஐசிஜே மட்டும்தான் யூஎனோட பாடி. இவங்க 2 பேருக்குமே வந்து என்ன சொல்கிறது, அவங்கள தண்டனை கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி கிடையாது. இவங்க யார் மூலியமாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா தண்டனையை யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மூலியமாக தான் 2 பேருமே பண்ணுவாங்க. ஆனால் ஐசிஜே மட்டும்தான் யூஎனோட ஒரு பிரின்சிபல் ஆர்கன். ஐசிசி வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, தனி பாடி. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்தியா வந்து மெம்பர் கிடையாது. முக்கியமான கண்ட்ரி யாருமே மெம்பர் கிடையாது. ஏன் இந்தியா மெம்பர் கிடையாதுன்னா, இப்போ வந்து புட்டினுக்கு எதிராக வந்து
அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க ஐசிசியில் அப்படின்னா, புட்டின் ரஷ்யாவில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்தியா வந்து ஒரு மெம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ புட்டின் இந்தியா வராருன்னா, இந்தியாவோட பொறுப்பு என்னன்னா, புட்டினை அரெஸ்ட் பண்ணி ஐசிசியில் ஒப்படைக்கிறதுக்கு இந்தியாவோட பொறுப்பாயிரும். இந்த மாதிரியான காரணங்களுக்காக மட்டும்தான் இந்தியா வந்து ஐசிசி இன்னுமே வந்து ஐசிசிக்குள்ளார இன்னும் இந்தியா மெம்பர் கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. ஹியூமானிட்டேரியன் இஷ்யூஸ் வந்து காஷ்மீரில், அப்புறம் இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இந்தியா மிலிட்ரி வந்து ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷன்ஸ் இந்தியா மேலேயே வைக்கிறதுனால இந்தியா மெம்பர் ஆகிட்டா அதுதான் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அதனால் இந்தியா வந்து இன்னும் இதில் மெம்பர் ஆகலை. புரியுதுங்களா? இவங்களால 4 முக்கியமான விஷயங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த 4 முக்கியமான விஷயங்களுக்கு இவங்களால வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியும். ஜெனோசைட்னா தெரியுதுல்ல? ஜெனோசைட்னா என்னன்னு? அது என்ன சொல்லுவாங்கன்னா, மதவெறி, இனவெறி இதெல்லாம் முத்தி போயிட்டு ஹிட்லர் பண்ணார்ல, ஹிட்லர் வந்து ஜூஸ் கொண்டார்ல. சூப்பர். ஸ்ரீலங்காவில் பண்ணதுமே ஜெனோசைட் தான். கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, வார் கிரைம்ஸு, கிரைம்ஸ் ஆஃப் அக்ரெஷன். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, இஸ்ரேல் பிஎம் இருக்கிற பார்த்தீங்களா, நேத்தன்யாகுன்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் பிஎம்க்கு எதிராக ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருப்பாங்க. அவரோட வார் கிரைம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐசிசியிலேருந்து. அவர் வந்து இஸ்ரேல் பிஎம் வந்து அப்போ ஃப்ரான்ஸ்க்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருப்பார். ஆனால் அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அவர். அதுக்கு வந்து என்னமோ ஃப்ரான்ஸோ ஏதோ ஒரு இத்தாலியன் கண்ட்ரி தான், இத்தாலியன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி தான். வேறு ஏதோ ஒரு சில்லியான ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. அது இந்த மாதிரி காரணங்களால் ஐசிசி இன்எஃபிஷியண்டாக இருக்குது. அது ஒரு முக்கியமான ரீசன். சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை ஐசிசி. இப்போ இந்த ஐசிசின்னு படிக்கிறப்போ ரோம் ஸ்டாட்யூட் ரொம்ப முக்கியம். ரோம் ஸ்டாட்யூட்டில் நீங்கள் சைன் பண்ணி ராட்டிஃபை பண்ணாதான் நீங்கள் ஐசிசியில் மெம்பர் ஆக முடியும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 பிரச்சனைகள் பெர்சீவ்டு வெஸ்டர்ன் பயாஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கையில் தான் இருக்குது. இதுவும் டார்கெட்ஸ் ஆஃப்ரிக்கன் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ். 2வது ஃப்ராக்மெண்டட் ஜூரிஸ்டிக்ஷன், லிமிட்டட் டெம்பரல் அண்ட் ஜியோகிராஃபிக் ரீச். முக்கியமான நாடு யாருமே அதில் மெம்பர்ஸ் கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. 3வது பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரான்ஸ் ரெஃப்யூஸ்ட் டு என்ஃபோர்ஸ் வாரண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் இஸ்ரேலி பிஎம். அதுதான் இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் பிஎம் வந்து ஃப்ரான்ஸுக்கு போனப்போ ஃப்ரான்ஸ் அவர் அரெஸ்ட் பண்ணலை. இப்போ ஐசிசியால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃப்ரான்ஸ் இது வரைக்கும் அதை ராட்டிஃபை பண்ணி அவங்க மெம்பராக தான் இருக்கிறாங்க. இருந்துமே வந்து ஃப்ரான்ஸால் இஸ்ரேலி பிஎம் அரெஸ்ட் பண்ண முடியல. இது வந்து ஒரு இன்எஃபிஷியன்சியாக பார்க்குறாங்க. எதுக்கு? ஐசிசி. அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டெஃபிசிட். அவங்களுக்கு தனியாக போலீஸ் ஃபோர்ஸோ இல்லைனா கோவர்சிவ் அத்தாரிட்டியோ கிடையாது. They ultimately relies on UN Security Council. இதெல்லாம் ஐசிசிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. இதுக்கு ஐசிசி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மெயின்ஸில் கொஸ்டினாக வரலாம். வந்தால் இந்த 4 பாயிண்ட் நீங்கள் வந்து ஐசிசி இருக்கிற பிரச்சனைன்னு போட்டு எழுதிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆன்சர். ஃபிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் வெளியே போன நாடு யார்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ரீசன்ட்லி குவிட்டட் ஐசிசி அப்படின்னு வந்தால் அப்படின்னு வரலாம். கொஸ்டின் இப்படி வரலாம். புர்கினா ஃபசோ 1, மாலி 1. அப்புறம் இந்தியா ராட்டிஃபை பண்ணியிருக்கா இல்லையா? அப்புறம் இந்த 4 இஷ்யூஸ் என்னென்ன, இந்த 4 இவங்களால ப்ராசிக்யூட் பண்ணக்கூடிய கிரைம்ஸ் என்னென்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த ரோம் ஸ்டாட்யூட். இதெல்லாம் முக்கியமாக ஐசிசியில் முக்கியமான விஷயம். இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நியூஸில் இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இடி சொல்லியிருப்பாங்க. இடினா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய என்ன சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இடியை பற்றி பேப்பரில் படிக்கிற மாதிரி தான்.
இடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுல 94% ஆஃப் த என்ன சொல்கிறது அக்யூஸ்ட் வந்து கன்விக்ட் செய்யப்படுறாங்க. அவங்க கிட்ட இருந்து நாங்கள் 34,000 கோடி இது வரைக்கும் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரிப்போர்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. இது வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கிரைம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், இடியோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கு, இந்தியாவோட ஃபினான்ஷியல் கிரைம் அதிகமாயிட்டு இருக்கு. ரெண்டாவது, இடி வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. இப்போ இதனால உங்களுக்கு கொஸ்டின் என்ன வரலான்னா, ஃபினான்ஷியல் கிரைம் என்ன மாதிரியான மணி லாண்ட்ரிங், எந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் ஆஸ்பெக்டில் இருந்தோ, இல்லை இடி வந்து என்ன மாதிரி பாடி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரலாம். இடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடு ப்ராசிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. மணி லாண்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய மூணு முக்கியமான ஸ்டேஜஸ்: பிளேஸ்மெண்ட்டு, லேயரிங், பிஎல்ஐ ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இதுவும் பிஎல்ஐ தான் இருக்கும். நான் அப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கேன். மணி லாண்ட்ரிங் பற்றின கொஸ்டின் வந்தாலே நீங்கள் இந்த பிஎல்ஐ போட்டு தான் ஆகணும் மெயின்ஸில் இது ரொம்ப முக்கியமான டாபிக். 24 கூட வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நார்கோ டெரரிசம்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் 24. அப்போ வந்து நீங்கள் அப்பயும் இதை உள்ளே போடுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. பார்த்தீங்களா 24 மெயின்ஸ் கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? நார்கோ டெரரிசம்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, பார்க்கலையா? ஓகே, நார்கோ டெரரிசம்னா ஒன்றுமே இல்லை, நார்காட்டிக்ஸ் ப்ளஸ் டெரரிசம். டெரரிசம்க்கும் நார்காட்டிக்ஸ்க்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது? அது ஒன்றும் இல்லை. டெரரிஸ்ட் இவங்க வந்து ட்ரக் சப்ளைஸு, டெரரிஸ்ட்டு மேன் பவர் சப்ளை பண்ணுவாங்க, இவங்க பணத்தை கொடுப்பாங்க. டெரரிஸ்ட்டுக்கிட்ட அவன் வந்து மண்டையை கழுவி மக்கள் ஆள் நிறைய பேர் வச்சுருப்பான், ஆனால் பணம் இருக்காது. அதுதான் பிரச்சனை. இவங்ககிட்ட பணம் நிறைய இருக்கும். ட்ரக் விற்கிறவங்கிறத விட இவன் ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லலாம். இவங்ககிட்ட பணம் நிறைய இருக்கும், ஆனால் ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் டெரரிஸ்ட் இவங்களுக்கு மேன் பவர் சப்ளை பண்ணுவாங்க, இவங்க மணி சப்ளை பண்ணுவாங்க. இந்த டயக்ராம் போட்டு வச்சுருங்க, அந்த கொஸ்டின் நல்லாவே மார்க் வரும். நானும் அதான் பண்ணிட்டுருக்கேன் பல வருஷமாக. இதுதான் 3 முக்கியமான ப்ராசஸ் மணி லாண்ட்ரிங்கில். இப்போ முன்னாடி வந்து மணி லாண்ட்ரிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு, யாருமே பண்ணாத என்ன சொல்கிறது 100ல் 1 ஆள் பண்ணக்கூடிய கிரைமாக இருந்துச்சு. இப்போ மெஜாரிட்டி இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவாலாங்கிறது ரொம்ப காமனான விஷயமாயிடுச்சு. அதாவது மணி லாண்ட்ரிங்னா ஒன்றுமே இல்லை, பிளாக் மணியை லாண்ட்ரு பண்ணி ஒயிட் மணி ஆக்குவாங்க. அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணியோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு தவறான வழி மூலயமா சம்பாரிச்ச ஒரு பணத்தை நல்ல வழியில் சம்பாதிச்ச மாதிரி காட்டுறது தான் மணி லாண்ட்ரிங். அது இதை பண்ணுறது வந்து இந்த 3 ப்ராசஸ் மூலயமா தான் அதை பண்ண முடியுது. இப்போ இந்த என்ன சொல்கிறது மணி லாண்ட்ரிங் இஷ்யூவை தான் பெரிய இஷ்யூவாக வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்னா இடி பார்க்குறாங்க. இதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இடி ஆரம்பித்தாங்க. இந்த இடி வந்து எஃபிஷியண்ட்டாக செயல்படுறதுனால இந்தியாவில் மணி லாண்ட்ரிங் வந்து பெருசாக குறைஞ்சிருக்குமான்னு பார்த்தா கிடையாது, அந்த அளவுக்கு அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதனால் இப்போ இந்த மணி லாண்ட்ரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த ப்ராசஸ் பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? ஓகே, அது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எடுத்துகிட்டு போய் ப்ளேஸ் பண்ணுவாங்க எங்கன்னா ஒரு நார்மல் பேங்க் அக்கௌண்ட்டில். அந்த நார்மல் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த கூகுள் பேலாம் 100 ரூபா காசு அனுப்பிச்சா கூப்பன் கோடு வரும், அது வந்த புதுசில் இப்போ வரதில்லை காசு. அதுக்கு நானும் என்ன பண்ணுவேன்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு, அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் மணி லாண்ட்ரிங். இதை திருப்பி ஒரு 4 அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலயமா ஓகே இது அந்த அக்கௌண்ட்டில் தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க பார்க்குறவங்க. இப்போ அந்த 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 மாதிரி என்ன சொல்கிறது அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலயமா இது ஒரு நார்மல் மணியாக மாறுது. மணிக்கான சோர்ஸ் வந்து மறைஞ்சு போகுது. அந்த சோர்ஸ் மறைஞ்சு போனதுக்கப்புறம் இதை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராங்க.
லெஜிட்டிமேட் சோர்ஸ் வந்து அந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. இதுதான் மணி லாண்டரிங் பின்னாடி இருக்கிற பிரின்சிபல். இடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். பொலிட்டிக்கல் டார்கெட்டிங். எப்பயுமே இடியில் மணி லாண்டரிங் பண்ணி மாற்ற எல்லாருமே எதிர்கட்சி மெம்பர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஒரு ரிசோர்ஸ் கன்ஸ்டன்ஸ். இடிக்கிட்டே பணம் இல்லையா? சர்ஜன் கிரிப்டோ, இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ மணி லாண்டரிங்லாம் யாருமே பண்ணுறது இல்லை, எல்லாமே டிஜிட்டல் ஃப்ராட் ஆயிடுச்சு. கிரிப்டோ கரன்சியில் ஃப்ராட் பண்ணுறவங்க, டிஜிட்டல் கரன்சியில் ஃப்ராட் பண்ணுறவங்க அதிகமாயிட்டாங்க. மணி லாண்டரிங் பண்ணுறது பெருசாக என்ன சொல்கிறது, அந்த முன்னாடி நடந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் ஈஸியாக என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற ப்ராசஸ்லாம் இல்லை இப்போ. அது இதெல்லாம் இடிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஜுடிஷியல் பேக்லாக்ஸ், நிறைய கேசஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. அப்புறம் இன்டெலிஜென்சி. இடி விசாரிக்கிறதா இல்லை ஆர்கனைஸ்டு கிரைம் இன்வால்வ் இருக்குது அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி விசாரிக்கிறதா இல்லை சிபிஐ விசாரிக்கிறதான்னு சொல்லி அவங்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை. இதுதான் இன்டெலிஜென்சி லிட்டிகேஷன் ட்ரைனிங் ரிசோர்ஸஸ். இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம்? ஸ்ட்ரிக்ட் அடரன்ஸ் டு டியூ ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எதிர்கட்சியாலாவது ஆளுங்கட்சியாலாவது எல்லாருமே தப்பு பண்ணால் உள்ளே போவாங்க அப்படின்னு செயல்பட்டால் இடி வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்டெலிஜென்சி ஹார்மனைசேஷன், இவங்களோட ஏஜென்சிஸ்குள்ளார ஒரு இன்டகிரேஷன் வேணும். அப்புறம் என்ஹான்ஸ்டு மேன் பவர் அண்ட் டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டிஸ். இந்த மாதிரியான டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சியில் நடக்கிற ஃப்ராட்ஸையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டியும் அதுக்கான மேன் பவரும் ஸ்கில்டு மேன் பவரும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுல்ல? லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், அதாவது இந்தியாவோட டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து பயங்கரமாக இருக்குது, 33 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து மொராக்கோவில் செட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து மொராக்கன் கிங்கு இவர். அதாவது மொராக்கோ வந்து இன்னுமே மொனார்க்கி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் வந்து என்ன முடிவாக இருந்தாலும் இவர் தான் எடுப்பாராம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லேருந்து, இன்டர்னல் செக்யூரிட்டியிலேருந்து, என்ன மாதிரி பொலிட்டிக்கல் இல்லை எக்கனாமிக்கல் எந்த மாதிரி டிசிஷனாக இருந்தாலுமே அந்த நாட்டோட கிங்கு தான் அந்த நாட்டுக்கு சுப்ரீம் கமாண்டர். அவர் தான் எடுப்பார். மொராக்கோ எங்கே இருக்குது அதெல்லாம் தெரியும். ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி மொராக்கோ. மொராக்கோ ரொம்ப நாளாக ஸ்பெயின் கண்ட்ரோலில் இருந்தாங்க. மொராக்கோ ஸ்பெல்லிங் இது வந்து, அதாவது இந்த கொஸ்டின்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து என்ன முக்கியமான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, மொராக்கோ எங்கே இருக்குது, ரெண்டாவது இந்தியாவுக்கும் மொராக்கோவுக்குமான என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, இல்லைனா அது என்ன மாதிரியான மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் தயாரிக்கிறாங்க. இதுதான் 3 முக்கியமான விஷயங்கள் இந்த ஆஸ்பெக்டில் இருந்து. இல்லைனா கொஸ்டின் எப்படி இருக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் டிஃபென்ஸ் பிளான்ட் வந்து எந்த நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு வரும். இதை வந்து வேப்னு சொல்லுவாங்க, வீல்டு ஆர்மர்டு பிளாட்ஃபார்ம். அதாவது 8 வீல்டு இருக்கும், 8 வீல்டு வேப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்மர்டு, இது வந்து ஒரு ஆர்மர் கன்னு. இந்த கன்னை தான் மொராக்கோவில் தயாரிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாட்டாவும் டிஆர்டிஓவும் ஜாயிண்ட்லி. இது ஏன் இப்போ மொராக்கோவில் செட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ப்ளஸ் அவங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த டிஃபென்ஸ் இந்த வேப்பை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவிலேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதை விட அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க நாட்டுக்கு அப்படியே ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலயமா கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் செலவு கம்மியாகுது. அதனால் இந்த டிஃபென்ஸ் பிளான்ட்டை அங்கே செட் பண்ணியிருக்காங்க.
டிஃபென்ஸ் பிராண்டை செட் பண்ணி ஆஃப்ரிக்கன் கஸ்டமர்ஸை பிடிச்சி இதன் மூலயமா இந்தியா வந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் மூலயமா அதிக சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இதை அங்கே செட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான். அப்புறம் இதனுடைய கேப்பபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொபிஸ்டிகேட்டட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும். இதில் ஆம்பிபியஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா இது தண்ணிலையும் இறங்கி ஈஸியாக மேலே வரும். அதனால தான் 8 வீல் இருக்கு. நிலத்துலையும் சரி சண்டை போடும், தண்ணிலையும் சண்டை போடும். அவ்வளோதான். அப்புறம் ஐஎன்எஸ் ஆண்ட்ரோத். ஆண்ட்ரோத் அப்படிங்கிறது லக்ஷதீப் ஐலாண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டோட பேர். இந்தியாவோட இந்த நேவி ஷிப்புக்கு ஆண்ட்ரோத்துன்னு பேர் வச்சுருக்குறாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஆன்டி சப்மரைன்னா சப்மரைன் தெரியும்ல, சப்மரைன் தண்ணி கடையில் போகிறப்ப தெரியாது, வெளியே யாருக்கும் கேட்காது. சோனாரு இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த சப்மரைனே வந்து என்ன சொல்கிறது, கரையை ஒட்டியோ இல்லைனா ஷாலோ ரீஜியனில் ட்ராவல் பண்ணுறப்ப சோனாருமே எஃபெக்டிவாக வேலை செய்யாது. ஷாலோ ரீஜியன்னா ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஏரியா, அப்புறம் நியர் கோஸ்டல் ரீஜன் கரையொட்டி ட்ராவல் பண்ணுறப்ப சோனார் எஃபெக்டிவாக வேலை செய்யாது. அந்த மாதிரி டைமில் வந்து இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக என்ன சொல்கிறது, நார்மலாக இருக்கக்கூடிய ஆன்டி சப்மரைன் வார்ஃபேருமே வந்து அந்த டைமில் வேலை செய்யாமல் போயிடும். அதுக்காக வந்து ஸ்பெஷலாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு கிளாஸ் ஆஃப் ஷிப் இது. இந்த கிளாஸில் வந்து இந்தியா வந்து 8 ப்ரொக்யூர் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி ஒன்று கமிஷன் பண்ணிட்டாங்க இந்தியன் நேவியில். இது செகண்ட் ஆஃப் ASW SWC ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். இதனால் இது ரொம்ப முக்கியமாகுது. என்னன்னா, நார்மலாக மற்ற ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் மாதிரி கிடையாமல் இது ஷாலோ வாட்டர்லையுமே எஃபெக்டிவாக வேலை செய்யும். அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பே ஆஃப் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து வாட்டர் ரொம்ப ஷாலோவாக இருக்கும். என்ன சொல்கிறது, சைனாவோட சப்மரைன்ஸ் வந்து இந்த ரீஜனில் ஸ்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவால் இதை சென்ஸ் பண்ண முடியல. இதுக்காக தான் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, சாரி ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2004-05 பண்ணியிருப்பாங்க. இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நமக்கு வந்து இந்த டெக்னாலஜியோட ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அதை உணர்ந்து அப்போ வந்து இந்த டீலை போட்டிருப்பாங்க. இதுக்கு தனியாக நிதி ஒதுக்கியிருப்பாங்க, நம்மளே தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதன்படி ஃபஸ்ட்டு வந்து ஒன்று கமிஷன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நேவியில், INS சத்னாலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் மாதம் வந்து கொல்கத்தாவில் INS ஆண்ட்ரோ தான் கமிஷன் பண்ணாங்க. இந்த பேர் எங்கேருந்து தாங்க, லக்ஷ்மதீப் ஐலாண்ட்லேருந்து ஒரு ஐலாண்டு பேர் எடுத்தாங்க. அப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக INS என்ன சொல்கிறது, ஆண்ட்ரோத்தோட ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ் என்ன, இது ரெண்டும் முக்கியம். நான் அதை பாருங்க, லக்ஷதீப் ஆர்கிபெலாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஐலாண்டு தான் ஆண்ட்ரோத் ஐலாண்டு. டார்படோஸ்னா அது தெரியுமா? ஓகே, டார்படோஸுங்கிறது நம்ம எப்படி மிசைல் லான்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி கடையில் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மிசைலோட பேருங்கிறத விட அது யூஸ் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது டூல் தான் டார்பெடோ. புல்லட்டு கன்னு மாதிரி கடல் கடியில் யூஸ் பண்ணுற புல்லட்டு தான் டார்பெடோ. இது வந்து ஆன்டி சப்மரைனு, அப்புறம் என்ன சொல்கிறது, ஃப்ரிகேட்டு, கார்வெட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கிறதுக்கு டார்பெடோ யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோ.